நம்ம இன்றைக்கி ஸ்பைசி சிக்கன் ரோஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்போதுமே ஒரே மாதிரி பண்ணிகிட்ருக்கறதுக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு கடாயில் ஒரு 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றியிருக்கேன். 1/2 டீஸ்பூன் பெருஞ்சீரகம் போட்டிருக்கு. அது வறுத்த உடனே ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் அறுத்து போட்டுக்கலாம். அது கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். அதில் கொஞ்சம் மல்லி இலைகளை போட்டுக்கலாம். இப்போ இது ரெண்டையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இது லைட்டாக கொஞ்சமாக வதங்கினா போதும். இது வதங்கின உடனே ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். அதையும் நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ அது கொஞ்சம் வதங்கின உடனே அதில் ஒரு 3 தக்காளியை பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இது நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம 2 டீஸ்பூன் சிக்கன் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இது நல்லா வேகட்டும். உங்களுக்கு காரம் வேணும்னா 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி கூட போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம சிக்கன் எடுத்து அதுக்குள்ளே போட்டுக்கலாம். நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். தண்ணி இல்லாமல் வடிச்சிட்டு போடுங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது நல்லா ஃப்ரை ஆகுது. இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மல்லி இலை, கருவேப்பிலை, 1/2 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நல்லா இது ரோஸ்ட் ஆகட்டும். நல்லா ரோஸ்ட் ஆனதுமே இதில் நம்ம 1 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நமக்கு ஒரு சூப்பரான ஸ்பைசி சிக்கன் ரோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை ஆனில் வச்சுக்கோங்க. தேங்க்யூ.